பேரன்பு கொண்ட பெரியவர்களே, என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான அன்பு தாய்மார்களே, புரட்சித் தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான புரட்சித் தலைவரின் வழிவந்த சிங்கங்களான என் உயிரினும் மேலான எனது அருமை உடன்பிறப்புகளே, பேரன்பு கொண்ட தமிழக வாக்காளர் பெருமக்களே, அருப்புக்கோட்டை வாக்காளர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் முதலில் எனது நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வில் ஒளி ஏற்றிடவும், கசக்கி பிடிக்கின்ற திமுக மன்னர் ஆட்சியை வீட்டிற்கு அனுப்பிடவும், துரோக கூட்டத்தை வேரோடு அகற்றிடவும் இந்த தேர்தலில் களம் காண்கிறோம். புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவி அம்மா ஆசியோடு அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம், மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி, அன்பு சகோதரர் திரு தேவராஜன் அவர்களை பொதுச் செயலாளராக கொண்டு செயல்படும் அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சி, அன்பு தம்பி இசக்கிராஜா அவர்களின் தலைமையிலான பிஎம்பி கட்சி, சகோதரர் ஜோதி முத்துராமலிங்கம் அவர்களின் பசும்பொன் தேசிய கழகம், சகோதரர் திரு பத்மநாபன் அவர்களது அனைத்து நாயுடு நாயக்கர் பேரவை, சகோதரர் திரு புஷ்பராஜ் அவர்களின் வாகை தமிழர் முன்னேற்ற கழகம், சகோதரர் தங்கராஜ் அவர்களின் இந்திய குடியரசுக் கட்சி, சகோதரர் அண்ணா சரவணன் அவர்களின் வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் ஆகியோருடன் இணைந்து இந்த தேர்தலில் போட்டியிடும் நிலையில் புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரின் பொற்கால ஆட்சியை கண்டிப்பாக அமைத்திடுவோம் என்பதை உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தொகுதிக்குள்ள நுழைஞ்சதுமே எனக்கு புரட்சித் தலைவர் ஞாபகம் தான் வந்தது. புரட்சித் தலைவரை நீங்க தான் அவருக்கு வெற்றியை கொடுத்தீங்க. அவரு அருப்புக்கோட்டை எம்எல்ஏ ஆனாரு. இது எங்க தலைவருக்கு நீங்க கொடுத்த இடம். அதனாலதான் நான் முக்கியமா இந்த இடத்துல நம்ம நிக்கணும் அப்படின்னு வேட்பாளரை போட்டேன். நிச்சயம் நீங்க வெற்றியை கொடுப்பீங்க. ஏன்னா தலைவர் வழியையும் அம்மா வழியையும் பின்பற்றி தான் நான் போயிட்டு இருக்கேன். என்னோட பயணம் அப்படிப்பட்டதுதான். காரணம், தலைவரும் சரி அம்மாவும் சரி ஏழை மக்களுக்காகவே வாழ்ந்தவங்க. அத நான் தலைவர் இருந்தப்பையும் அவரு கூடயும் நான் பழகியிருக்கேன், பேசியிருக்கேன். அவருடைய மறைவிற்கு பிறகு புரட்சி தலைவியோடையும் நான் இருந்திருக்கிறேன். கிட்டத்தட்ட 39 ஆண்டுகள் தொடர்ந்து கூடவே இருந்தவனா. 15 ஆண்டு காலம் அம்மா முதலமைச்சரா இருந்தாங்க. அருகிலே இருந்து நல்ல யோசனைன்னு சொல்லியிருக்க. அந்த யோசனை எல்லாமே என்னை சுத்தி என்ன இருக்கும், அம்மாவை சுத்தி என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஏழை எளிய ஜனங்களை பத்தி மட்டும்தான் நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம். பெரிய வசதி வாய்ப்புகளை வச்சிருக்கவங்களை பத்தி நாங்க எடுத்துக்கிறதே இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க தலைவர் ஆரம்பிச்ச கட்சிக்கு அடித்தளம் கிராமப்புறத்து மக்கள் தான். அதன் பிறகு அதை அம்மா மேல் நோக்கி வளர்த்து கொண்டு வந்தாங்க. அவருக்கு பிறகு அப்பவும் அதே மக்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து இருந்தீங்க. இப்பவும் எனக்கு ஆதரவு நிலையில எல்லாரும் இருக்கீங்க. அந்த ஒண்ணு போதும். நம்ம உழைச்ச உழைப்புக்கு நிச்சயம் எனக்கு வேண்டியது பணம் காசு அதெல்லாம் இல்லை, அந்த மக்கள் தான். அதுவும் கிராமப்புற மக்கள் தான் குறிப்பா நான் சொல்லுவேன். அப்படி இயக்கம் தான் தலைவர் ஆரம்பிச்ச இயக்கம். அதனாலதான் நான் கொஞ்சம் அதை பத்தியும் சொல்லணும் உங்ககிட்ட. ஏன் இந்த அம்மா புதுசா ஒரு இயக்கம் தொடங்குச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். நானே ஒருத்தர முதலமைச்சரா ஆக்கிட்டு போறேன். நான் ஒன்னும் சந்தோஷமா போகல, சிறைச்சாலைக்கு போறேன். போறப்ப கூட தலைவரோட கட்சியை யாரும் எதுவும் பண்ணிடக்கூடாது, ஆட்சியை குறிப்பா எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக அவசரமா உட்கார்ந்து
தீர்ப்பு 4 ஆண்டு சிறைன்னு வருது. வந்தப்ப கூட நான் அசரல, உட்காந்து ஆட்சியை தக்க வைக்கிற வேலையை நம்ம பார்க்கணும்னு சொல்லி நல்லபடியா தக்க வச்சு ஒருத்தரை முதலமைச்சர் ஆக்கிட்டு போனேன். ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் போய் உள்ளார இருக்கேன். அதுக்கு முன்ன பாத்தீங்கன்னா நான் வந்து பொதுச் செயலாளர்லாம் ஆகணும்னு நான் சொல்லல. ஏன்னா அம்மா இறந்த துக்கம் எனக்கு. அப்படி இருக்கும்போது இருக்கிறவங்க அப்படியே இருங்க, ஆட்சியை நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா என்ன வலுக்கட்டாயமா நீங்க கட்சி தலைமைக்கு நீங்க எது இருந்தாதான் சரியா வரும்னு சொல்லி டிவில எல்லாம் எல்லாரும் பார்த்திருப்பீங்க. எல்லாம் போலீஸ்காரர் வீட்டுக்கு வந்து நீங்க தான் இருந்தாகணும், கட்சி உங்களாலதான் நடத்த முடியும், எல்லாரையும் அனுசரிச்சு நீங்க தான் கொண்டு போவீங்க, அதுல உங்களுக்கு தான் திறமை இருக்கு, நீங்க தான் அம்மா கூட இருந்து கட்சியும் கவனிச்சு பாத்துக்கிட்டு வந்தீங்க, அதனால் நீங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களே வந்து பொதுக்குழுவை கூட்டி, நான் அங்க போகல, பொதுக்குழுவை கூட்டி அங்க என்ன தேர்வு செய்து வீட்டுக்கு வந்து கொண்டாந்து என் கையில கொடுத்து அப்படிதான் நான் அந்த பதவியை ஏத்துக்கிட்டேன். நானா ஒன்றும் கேட்கல. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் மந்திரிக்குள்ள அப்படி வரும்போது சரி நம்ம இருந்தாதான் சரியா வரும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன தேர்வு செய்யறாங்க. தேர்வு செஞ்ச உடனே பல சூழ்ச்சிகள், எங்கெங்க எந்தெல்லாம் சூழ்ச்சிகள் நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அப்படி வந்து எனக்கு வந்து சிறை தண்டனை விதிக்கப்படுது. நான் வந்து புறப்படணும், 1 வாரம் டைம் கொடுங்கன்னு கேட்டோம் ஜட்ஜி கிட்ட டெல்லியில. அவர் என்ன சொல்லிட்டாரு, இல்ல நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்குள்ள சிறைச்சாலைக்கு போய் ஆகணும்ட்டாங்க. உடனே என்ன பண்றேன், 5 நிமிஷம் கூட நான் வெயிட் பண்ணல. உடனே எல்லாரையும் எம்எல்ஏக்கெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி கையெழுத்து வாங்கி இவரை முதலமைச்சரை ஆக்கிட்டு போய் தலைவர் சமாதி, அம்மா சமாதி இதுக்கெல்லாம் போயிட்டு ராமாவரம் போய் தலைவர் வீட்டுக்குள்ள போய் அங்க உள்ள சிலையை பார்த்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே நான் பெங்களூர் போய் சாயந்தரம் 5 மணிக்கு போய் சேர்ந்தேன். அதுதான் நான் பண்ணிட்டு போனது. ஆனா ஒரு 3 மாசம் கூட ஆகல, திடீர்னு என்ன வந்து பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து எடுக்கிறாங்க. என்னன்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல. அது ஏன்னா நான் சிறைச்சாலையில இருக்கேன், எதுக்காக பண்ணாரு அப்படின்னு தெரியல. அதுக்கு பிறகு என்னாச்சு, நான் அங்க இருக்கேன் 4 ஆண்டு காலம். நான் முடிச்சிட்டு வர்ற நேரத்துல எனக்கு கொரோனா வந்துட்டு, அந்த கொரோனா வந்ததையும் நான் சொல்றேன் உங்களுக்கு. அங்க சிறைச்சாலையில யாருக்கும் கொரோனா இல்ல, பெண்கள் பகுதியில சுத்தமா கிடையாது. ஆனா ஒரு நான் இதுக்கு மருத்துவமனைக்கு போனதுக்கு பிறகுதான் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதுக்கு முன்னவே 15 நாளாவே எனக்கு உடம்பு சரியில்லை, ஜுரம் நிக்கல. அந்த சமயத்துல ஒரு பெண், அந்த பெண்கள் இருக்கிற சிறைச்சாலையில அந்த முகத்தை நான் பார்த்ததே இல்லை, உள்ளார உள்ளவங்க இல்ல. அவங்க யாரோ ஒரு வெளியிலிருந்து ஒரு கொரோனா அஃபெக்ட் ஆன ஒரு பெண் ஏன் ரூம்ல வந்து உட்கார்ந்துருக்கு. நீங்க யாருமா புதுசா இருக்க யாருன்னு கேக்குறோம். அந்த அம்மா ஒண்ணுமே சொல்லல, உட்கார்ந்துருக்கு. அதுக்கப்புறம் அங்க உள்ள வார்டன்ட்ட சொன்னேன், யாருன்னு தெரியல, என் ரூம்ல வந்து உட்கார்ந்து இருக்காங்க. சாயந்தரம் 4 மணி. உடனே அங்கேருந்து வந்து பாக்கிறதுக்குள்ள அந்த பொண்ணு எப்படி வெளில போச்சுன்னே தெரியல. அதாவது சிறைச்சாலையை விட்டு வெளியிலே போயிட்டது. அதாவது வெளியால் அவங்களை எப்படி உள்ளர விட்டாங்கிறது கடவுளுக்கு தான் வெளிச்சம்.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அன்னைக்கு மறுநாள்ல இருந்தே எனக்கு ஜுரம் வர ஆரம்பிச்சிச்சு. அப்பதான் எனக்கு அந்த சிறைச்சாலையில பெண்கள் பகுதியில 200 பேர் இருக்கோம். எனக்கு ஒரு ஆளுக்கு தான் அந்த கொரோனா வந்தது. அதுக்கப்புறம் 15 நாள் வைத்தியத்துக்கு பார்த்தாக்க உள்ளரே டாக்டர் இருக்காங்க. அந்த அம்மா என்னை பார்க்கவே இல்லை. 15 நாள் ஆகி நடக்க கூட சக்தி இல்லாம ஆகிற நிலைமையில அந்த பெண் எஸ்பிட்ட சொன்னேன், என்னால எந்திரிக்கவே முடியல அப்படின்னு, ஏன்னு தெரியலன்னு. அப்புறம் அவங்க கூப்பிட்டு செக் பண்ண சொல்லி அந்த அம்மாவே கூட இருந்து பார்த்ததுல 85% கொரோனா எனக்கு அஃபெக்ட் ஆயிருக்கு. உடனடியா என்ன பண்றாங்க, இது ஆம்புலன்ஸ் அங்கே இருக்கு, எடுக்கிறாங்க. யாருகிட்டையும் சொல்லல, என்ன டக்குன்னு தூக்கி உட்கார வச்சு அழைச்சிட்டு போயிட்டாங்க ஆஸ்பத்திரிக்கு. போய் அதுக்கப்புறம் தான் அங்க வைத்தியமே ஆரம்பிச்சுது. அதுல இருந்து நான் மீண்டு தான் வந்தேன். நான் அங்க இருக்கும்போதே ரிலீஸ் ஆகுறேன். நான் வர்ற நேரம் சென்னைக்கு அப்பதான் இது ஆனது. அதுக்கப்புறம் வரும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா இது நம்ம தமிழ்நாடு பார்டர் வரும்போது என்ன கொடி கட்டிட்டு வரக்கூடாது வண்டியில, முதலமைச்சர் உத்தரவு. அந்த முதலமைச்சர் எப்படி வந்தது, என்னால வந்தது. அதுக்கு பிறகு அது வச்சு வண்டியில கட்டி வந்தீங்கன்னா அங்கே அரெஸ்ட் பண்ணுவோங்கிறாரு எஸ்பி. என் பக்கத்துல நின்னு, பரவாயில்ல அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வண்டியில நம்ம கொடியை கட்டிக்கிட்டு வந்துட்டேன். அங்க நுழையும் போது என்ன பண்ண, யாருகிட்டையும் சொல்லல வெளியில. ஏன்னா என்ன பாக்கிறதுக்காக நம்ம ஊர் ஜனங்க ஃபுல்லா வழி நெடுகளும் இருக்காங்கிறாங்க. அவங்களுக்கும் தொந்தரவு வரும், அவங்களையும் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால உடனடியா என்ன பண்ண, நம்ம கட்சி மெம்பர் அவர் பேர்ல உள்ள வண்டி ஒன்னு பக்கத்திலேயே வர சொல்லிட்டு இருந்தேன். என் வண்டி பின்னாலேயே வருது, அது யாருக்கு தெரியல. டக்குன்னு அந்த வண்டியை நிறுத்தி அந்த வண்டியில ஏறிட்டேன். வண்டியில கொடி கட்டி இருக்கு. டக்குன்னு கட்சி துண்டை ஒண்ணு எடுத்தேன், கழுத்துல போட்டேன், வண்டியை விடு அப்படின்னு சொல்லிட்டேன். சொல்லி வண்டி புறப்பட்டு போயிட்டு இருக்கு. அப்ப போலீஸ் டிஜிபி வர்றாரு, வண்டியை நிறுத்துறாரு. நிறுத்தி நீங்க கொடி கட்டிட்டு வந்துட்டீங்க, தமிழ்நாடு டச் பண்ணிட்டீங்க, அரெஸ்ட் பண்ணும் மேடம், வேற வழியே இல்லை அப்படிங்கிறாரு. டக்குன்னு வண்டி நம்பரை பாருங்க, எந்த பேர்ல இருக்குன்னு பாருங்க, கட்சிக்கார பேர்ல இருக்கு. அப்புறம் அவரு சல்யூட் அடிச்சுட்டு நவந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் நான் புறப்பட்டு சென்னை சேர்ந்தேன். சரி இப்படி இருக்குது என்னன்னு தெரியல எனக்கு. நம்ம என்ன பண்ணிட்டோம், அவரை முதலமைச்சர் ஆக்குனது தப்போ அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு அவருடைய நடவடிக்கைகள் எதுவுமே சரியில்லை. நான் அங்க வந்த உடனே நேரம் அம்மாவை போய் பார்க்கணும், சமாதியில போய் அம்மாவை பார்த்துட்டு தான் வீட்டுக்கு போகணும்னு தான் நான் நினைச்சு வரேன். அங்க மூடப்படுது சமாதி, போகக்கூடாது, யாருக்கும் அனுமதி இல்லைன்னு போர்டு போட்டிருக்கு. அப்ப எல்லாரும் சொன்னாங்க நம்ம பாட்டு நம்ம போவோம் அப்படின்னாங்க. அப்ப நான் எல்லாருக்கும் சொன்னேன், நான் வச்சுட்டு போன அரசாங்கம் அது, நம்மளே நான் அந்த ஆடுற பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடாது, அது வேண்டாம், பரவாயில்ல நான் ஒரு நாளைக்கு போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நேரா வீட்டுக்கு போகலான்னு சொல்லி வீட்டுக்கு போயிட்டேன். இதுதான் நான் செஞ்சது. அதுக்கு பிறகு பாக்குறேன் ஒவ்வொருத்தர என்னை யார் பார்த்தாலும் கச்சை விட்டு நிக்கிறது. அது மட்டும் இல்லாம 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாம் கச்சை ஒண்ணுனால ஒண்ணு எல்லாரையும் பிடிச்சி வெளில தள்ளுறது, இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. கடைசியா பார்த்தேன் நான் எப்படியும் ஒண்ணு சேர்த்துடலாம். ஏன்னா தலைவரோட மறைவுக்கு பிறகு ஜானகி அம்மாவிட்ட பேசி ஒண்ணு சேர்த்தது அன்னைக்கு நான் தான். அதே மாதிரி நம்ம சேர்த்துடலாங்கிற அந்த நம்பிக்கை எனக்கு. ஆனா இவர் அதுக்கு ஒத்து வரல. அவரை தவிர வேற யாருமே இருக்க வேணாம். கீழே உள்ள அடிமட்ட தொண்டர்கள் எல்லாம் அவர் நினைக்கவே இல்லை. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இந்த பக்கம் பாக்குறேன் திமுக அரசாங்கம் மக்களுக்கு எதையுமே செய்யாம இருக்கு.
இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம எப்படி சும்மா இருக்கிறது? நம்ம ஆரம்பிச்சிடுவோம்னு சொல்லி ஆரம்பிச்சு 2 மாதமே இன்னும் ஆகல. உங்ககிட்ட தென்னந்தோப்பு சின்னத்துக்கு வாக்களிங்கன்னு கேட்டு நிக்கிறேன். இதுதான் நம்ம செஞ்சது. இது எதுக்காக செஞ்சோம்னா, உண்மையாவே எனக்கு ஒரு பக்கம் நான் கழக தொண்டர்களை பார்க்கணும், ஒரு பக்கம் தமிழ்நாட்டு மக்களை பார்த்தாகணும். இந்த முயற்சி அப்படி எடுக்கப்பட்ட முயற்சி தான். இதுக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து ஆதரவு கொடுக்கணும். இத நான் என்னோட கட்சின்னு சொல்ல மாட்டேன், ஏழை ஜனங்களுடைய கட்சி. இது எனக்கு மட்டும் சொந்தம் இல்ல, இது மக்களோட கட்சி தான். இது மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கறத உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். அதுவும் தலைவரும் சரி அம்மாவும் சரி அவங்களோட ஆட்சி நம்ம பக்கம்தான் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு தொண்டர்கள் ரொம்ப முக்கியம்னு நினைப்பாங்க, தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப முக்கியம்னு நினைப்பாங்க. அதை நினைச்சுதான் நம்ம பயணம் தொடர்ந்து இருக்கு. அதனால அவங்களுடைய ஆட்சி நம்ம பக்கம்தான் இருக்கும். அதனால பாத்துக்குவோம். இப்ப ஒரு வேலை பண்ணாங்க. இதுல எடப்பாடி ஊர்ல எந்த வேட்பாளரும் நிக்க கூடாது, நிக்காம பண்ணணும்னு சொல்லி வேற புதுசா ஆரம்பிச்சவங்க கட்சி வேட்பாளரே தூக்கிட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் மீறி இது மாதிரிலாம் நடக்கும்னு எனக்கு தெரியும். அதனால நான் சைலண்டா இருந்தேன். அந்த தொகுதிக்கு நம்ம ஆட்கள் போடுறத பத்தியே வெளில சொல்ல. நம்ம பையன் போய் அங்க உட்கார்ந்துட்டாரு. கரெக்டா 1 மணிக்கு மேல உள்ளார போய் ஏஃபார்ம் பிஃபார்ம கொடுத்து போய் அங்க வேட்பாளரா நின்னுட்டாரு. எடப்பாடிங்கிற ஊர்ல நம்ம தென்னந்தோப்பு சின்னம் நிக்குது. அந்த நிக்கிறதே அங்க பெரிய விஷயம், யாரையுமே விடல. அந்த அளவுக்கு ஒரு கொடூரமா நடந்துக்கிறாங்க. அதெல்லாம் நல்லது இல்ல. ஒரு தேர்தல் அப்படின்னு வந்துட்டா 4 கட்சியோ 5 கட்சியோ எல்லாரும் விருப்பப்பட்டு நிக்கலாம். அதுதான் சுதந்திரமா செய்ய வேண்டிய விஷயம் ஒரு தேர்தல்ங்கிறது. அதுல நம்ம அவங்கவுங்களும் வெற்றி பெறணும்னு வேலை செஞ்சு வெற்றி வாய்ப்பை பெறலாம ஒழிய, நீங்க திருமணத்துக்கு சீப்பை ஒழிச்சு வைக்கிற கதையெல்லாம் பண்ணா எப்படி நடக்கும்? அது நம்ம அப்படியெல்லாம் நடக்க விட்டுருவோமா என்ன? அதனால நம்மளுடைய ஆள் தான் அங்க நிக்கிறாரு. நான் அங்கேயும் போறேன் பிரச்சாரத்துக்கு. அதனால நிச்சயமா நம்மளுக்கு நம்ம தமிழ்நாட்டு மக்கள் ஆதரவு கொடுப்பாங்கிறதையும் சொல்லிக்கிட்டு, தீய சக்திகளுக்கும் துரோக சக்திகளும் ஒன்றாக கைகோர்த்து கொண்டு இங்குள்ள கனிம வளங்களை கொள்ளையடிப்பதாக பொதுமக்கள் வேதனைப்படுறாங்க. ஆளுங்கட்சியினரின் துணையுடன் மதுபானங்களை சட்டத்திற்கு புறம்பாக பெறப்பட்டு தனி நபரால் கலப்பட மதுபான விற்பனை அதிகம் செய்யப்படுவதாக பொதுமக்கள் வேதனை அடைகின்றனர். ஆளுங்கட்சியினரின் துணையுடன் அருப்புக்கோட்டை நகராட்சி அலுவலகங்களில் லஞ்சம் தலைவிரித்து ஆடுவதாக இப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். நெசவாளர்கள் அதிகம் வசிக்கும் இப்பகுதியில் 10,000க்கு மேற்பட்ட விசைத்தறிகள் செயல்படும் நிலையில் ஜவுளி பூங்கா அமைக்க வேண்டும் என கோரிக்கை உள்ளது. புரட்சித் தலைவர் காலத்தில் நெசவாளர்களுக்காகவும் விவசாயிகளுக்காகவும் தோற்றுவிக்கப்பட்ட 100க்கும் மேற்பட்ட கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூடப்பட்டுள்ளது. அவற்றை மீண்டும் இயக்கி தொழிலை மேம்பாடு செய்ய உதவி செய்ய வேண்டும் என கோரிக்கை உள்ளது. அறநிலைத்துறை கோயில்களில் அடிப்படை வசதிகள் செய்து தரப்பட வேண்டும். பக்தர்கள் தங்கும் மண்டபம், குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகள் செய்யப்பட வேண்டும். வருவாய் மிகுந்த கோவில்களில் இங்குள்ள இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலும் உள்ளது.
போன முறை இவங்க 21 தேர்தல் அப்ப வாக்குறுதி 105 அந்த நம்பர்ல கொடுத்தாங்க. விருதுநகர் மாவட்டத்தின் வறட்சியான கிழக்கு பகுதிகள் பாசன வசதி பெற தெற்காறு குண்டாறு இணைப்பு திட்டம் நிறைவேற்றப்படும் சொல்லியிருந்தாங்க. ஆனா நிறைவேற்றல. அதுதான் உண்மை. அதனால நீங்க நம்மளுக்கு ஆதரவு தந்து அருப்புக்கோட்டை தலைவர் தொகுதி, நான் திரும்பவும் சொல்றேன், தலைவருக்கு அன்னைக்கு நீங்க வாக்களிச்சவங்க, வெற்றி பெற வச்சவங்க, எங்களுக்கும் உங்களுடைய ஆதரவு தேவைங்கிறதையும் சொல்லிக்கிட்டு அருப்புக்கோட்டை சட்டமன்ற வேட்பாளராக திரு தர்மராஜ் அவர்கள் தென்னந்தோப்பு சின்னத்தில் இருக்கிறார். அவருக்கு மிக பெரிய அளவில் உங்களுடைய வாக்குகளை செலுத்தி வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாளை நமது வெற்றி நிச்சயம். அண்ணா நாம வாழ்க, புரட்சி தலைவர் நாம வாழ்க, புரட்சி தலைவி அம்மா நாம வாழ்க. நன்றி, வணக்கம். தற்போது அருப்புக்கோட்டை பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய மரக்கடை பேருந்து நிறுத்தத்தில் அருப்புக்கோட்டை தொகுதியில் களம் காணும் வெற்றி வேட்பாளர் திரு தர்மராஜ் அவர்களை ஆதரித்து புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் வாக்கு சேகரித்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம்.